மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஹொசூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. M13 ஆவளம்பள்ளி ஹட்கோ, ஸ்டேட் பேங்க் பின்புறம், அத்வைத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில், பாகலூர் ரோட், ஹொசூர். தொடர்புக்கு 9842722500 9842713500. திருப்பத்தூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. 88/3 காந்தி ரோட், GH எதிரில், திருப்பத்தூர். தொடர்புக்கு 7448111500 9842722500. இந்த சின்னத்திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அங்கே அவங்களில் பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே இல்லாமல் பார்க்கறதுக்கே அப்படியே அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அதில் விட மேலே என்னன்னா, ஒவ்வொருத்தரும் கன்னத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மகன் போன்ற வாலிபர்கள் கன்னத்தை பார்த்தீங்கன்னா, விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிற பையன்லேருந்து கோடீஸ்வரம் மூட்டு பையன் வரலும் பார்த்தீங்கன்னா அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு அப்படியே முகத்தை பார்க்கும்போதே தளன்னு தக்காளி பழம் மாதிரி இருப்பாங்க நம்ம பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும். அப்பாற்பட்டு தான் இந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்துகிட்ருக்கு. இந்த பாதிப்பு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை என்ன அளவுக்குலாம் வீணாகிட்டுருக்கு. யோசனை பண்ணி பாருங்கள். தனி மனிதன் வெல்ல முடியாத விஷயம் காமம், கோபம். இந்த ரெண்டுலேயும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால தான் இதில் வந்து தப்பு வந்து அதிகமாக நடக்குது. ஏன்னா என் மகன் போன்ற வாலிபர்களையும் பேர பசங்களையும் சொல்லி குத்தமே கிடையாது. அவங்க மேலே தப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்பை செய்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலே தான் இந்த தப்பை செய்கிறான முடிய. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே என் மனசுக்கு ரொம்ப பெருமை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அதிகபட்சமான என் பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் இந்த தாத்தானுடைய பேச்சை கேட்டு எவ்வளோ பேர் திருந்திருக்காங்க தெரியுமா? தினசரி என்னுடைய ஆஃபீஸில் நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் காலில் தாத்தா இருக்காங்களா தாத்தா இருக்காங்களா அப்படிங்கிற ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பேசுகிற வார்த்தையே தாத்தா இருக்காங்களா தாத்தா இருக்காங்களா. என்னடா கண்ணு தாத்தா தாண்டா பேசுகிறேன் அப்படின்னா, தாத்தா தாத்தா எவ்வளவோ நாள் நான் முயற்சி பண்ணுறேன் தாத்தா, அவங்ககிட்ட பேசணும்னு எவ்வளவோ நாள் முயற்சி பண்ணுறேன் தாத்தா, எனக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசும்போது, என்னடா கண்ணு கவலைப்படுற, தாத்தா தாண்டா பேசுகிறேன், என்ன விஷயம் சொல்டா கண்ணு அப்படின்னா, இல்லை தாத்தா உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் நான் பேசினேன், நீ 100 ஆண்டு நல்லா இருக்கணும் தாத்தா அப்படின்னு சொல்கிற என் மகன் போன்ற வாலிபர்களும் பேர பசங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகபட்சமாக வந்துட்டுருக்காங்க.
உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன காரணம், நம்ம சொல்கிற விஷயத்தை கூட கேட்டு இதனால் ஒரு படிப்பினை இருக்குதுன்னு என் பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்கள் திருந்தி வராங்க பார். அப்போ இனி வருங்காலம்லாம் பார்த்தீங்கன்னா என் தமிழ்நாட்டில் என் பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் செய்யக்கூடிய சாதனைகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலே தான் தப்பு பண்ணுறானுங்க. தெரிஞ்சோ தெரியாமலே தான் அந்த தவறு பண்ணுறான். எப்படி தவறு பண்ணுறான்? நண்பர்கள் சேர்க்கையால் தவறு பண்ணுறான், கேர்ள் ஃப்ரெண்டால் தவறு பண்ணுறான். இன்னும் காரண காரியங்களும் கிடையாது தவறு செய்கிறதுக்கு. தெரிஞ்சோ தெரியாமலே தான் பண்ணுறான். தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன், நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக மீண்டும் சொல்கிறேன், என் தமிழ்நாட்டில் உள்ள என் பேர பசங்களாக இருந்தாலும் சரி, மகன் போன்ற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பையன் கூட தெரிஞ்சு தப்பே செய்யவே மாட்டான். தெரிஞ்சு தப்பு செய்யக்கூடிய மகன் போன்ற வாலிபர்கள் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அப்பாற்பட்டு தெரியாமல் தான் அந்த தப்பு செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிற பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் இந்த சேலம் சிவராஜ் தாத்தா விட்டுருவனா? சொல்லு, இந்த சேலம் சிவராஜ் தாத்தா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு செஞ்சு 1 வருஷம் தப்பு செஞ்சு 4 வருஷம் தப்பு செஞ்சு 8 வருஷம் தப்பு செஞ்சு 10 வருஷம் தப்பு செஞ்சு நாடினவர்கள் போல நஞ்சு போய் வர பசங்களை இந்த தாத்தா விட்டுருவனா? சொல்லு பார்க்கலாம். சொல்லு, இந்த தாத்தா விட்டுருவனா? இந்த 75 வயசை தாண்டி போகிற சேலம் சிவராஜ் தாத்தா என் பேர பசங்களே மகன் போன்ற வாலிபர்களையும் விட்டுருவனா? இவ்வளோ மூலிகை ரகசியம் தெரிஞ்ச தாத்தா தெரிஞ்சோ தெரியாமலே பண்ணுறான். அதனால் நான் அவனுங்களுக்கு கோவப்படவே மாட்டேன். அந்த பேர பசங்க மேலேயோ மகன் போன்ற வாலிபர் மேலேயோ கோவப்பட மாட்டேன். வாடா கண்ணு, வாடா வாடா வாடான்னு சொல்லி தான் கேட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத நான் செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லை, உலக நாடுகளில் இல்லை, எங்கேயுமே இந்த பலகீனத்துக்கு வந்து மருந்தே கிடையாது. இந்த சேலம் சிவராஜ் தாத்தாவை தவிர பலகீனத்தை குணப்படுத்துறதுக்கு மருந்தே கிடையாது. அவ்வளோ மூலிகை ரகசியங்கள் தாத்தா கையில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பாரு, தமிழ்நாட்டில் என் பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் ஒவ்வொரு பசங்களையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். திருமணம் பண்ண படிக்கிற பையனை வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு படிக்க வச்சிட்றேன். திருமணம் பண்ணக்கூடிய பையனை திருமணத்தில் நல்ல முறையில் ஆனவரையில் உட்காந்து கல்யாணம் கட்டிக்கிட்டு அந்த பெண்ணோட நல்ல முறையில் இல்லன்பத்தில் ஈடுபட்டு பையனாக பெற்று எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு தாத்தா செஞ்சு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதை விட என் 50-55 வயசில் என் உடன் பிறந்த சகோதரர்கள் மனைவி கேட்குற ஒரு முறை இல்லன்பத்தில் கூட ஈடுபட முடியாமல் இருக்கிற என் 50-55 வயசில் இருக்க சகோதரர்கள் மெட்ராஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோடி கோடியாக சொத்தை வச்சுக்கிட்டு மனைவி கேட்குற ஒரு முறையை கூட கொடுக்க முடியாமல் அல்லாலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு. இன்றைக்கி அட்டாடாடாடாடா மனசு இன்னும் வேதனை இல்லை. குடும்பம்லாம் சின்ன பண்ண போகிற அளவுக்கு இருக்குது. வெளியே சொல்ல முடியல, வெக்க கேடாக இருக்குது. இது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களையும் அற்புதமாக அழகாக பண்ணி கொடுத்து வந்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த சித்த வைத்திய மூலிகை ரகசியத்தில் பண்ண முடியும். சேலம் சிவராஜ் தாத்தானால பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த சித்த வைத்தியருக்கு இல்லாத ஒரே ஒரு பெருமை என்னென்னா, ஒரு ஆளை பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கான், உட்கார்ந்துருக்கும்போது எப்படி இருக்கான், நடந்து வரும்போது எப்படி இருக்கான், அவன் முகத்தை பார்க்கும்போதே அவன் திருமணம் பண்ணக்கூடிய தகுதியில் இருக்கானா, திருமணம் பண்ண முடியாதா, திருமணம் பண்ணால் எவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணலாம், இல்லை பண்ணவே முடியாதா, குணப்படுத்த முடியாதா, வாழ்க்கை மகிழ்ச்சி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத இந்த சேலம் சிவராஜ் தாத்தா ஒரு ஆளை பார்க்கும்போதே சொல்ல முடியும். இரத்த பரிசோதனை எடுக்கணும்னு இல்லை, விந்த டெஸ்ட் எடுக்கணும்னு இல்லை, எந்த விதமான டெஸ்ட்டும் எடுக்க வேண்டியதில்லை. நாடி துடிப்பு சித்த வைத்தியம்னாவே நாடி துடிப்பு தான். அந்த நாடி துடிப்பை பார்க்காமையே ஒரு ஆளை பார்க்கும்போதே சொல்லக்கூடிய திறமை உங்கள் சேலம் சிவராஜ் தாத்தாக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதனால தான் பாரு, நான் மெட்ராஸ்லேயோ கோயம்புத்தூர்லேயோ மதுரையிலையோ விடியாலும் 5 மணிக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை சந்தித்து பேசுவாங்க. தாத்தா நல்லா இருக்கீங்களா, எப்படி தாத்தா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விவரங்களை கேட்பாங்க. சிலர் அவங்க உடம்பை பற்றியும் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நல்ல முறையில் விளக்கம் சொல்லி கொடுத்துட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். அதனால் இந்த மாதிரி பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லன்பத்துக்கு ஈடுபட முடியாமை, குழந்தை பாக்கியம் இல்லை, கர்ப்பணுக்களே போயிடுச்சு அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் கடுகளவு கூட கவலைப்படாதீங்க. தாத்தாட்ட புறத்து வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ தாத்தா இதில் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா சித்த வைத்திய மூலிகை மருந்து அவ்வளோ மூலிகை ரகசியங்கள் நம்ம கையில் இருக்குது. நீ என்ன மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னாலும் சரி, உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய மூலிகை ரகசியங்கள் இருக்குது. நீ தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணுற, தப்பு பண்ணுற, அதை தாத்தா திருத்தி கொடுக்குறேன். நான் உனக்கு திருத்தி கொடுத்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சி பண்ணி கொடுக்குறேன். படிக்கிற பையனையும் ஜெயிக்க வைக்கிறேன், திருமணம் பண்ணணும்னு விரும்புகிறவனையும் ஜெயிக்க வைக்கிறேன். என்ன முடியாது இதில்? சித்த வைத்தியத்தில் அவ்வளோ மூலிகை ரகசியங்கள் நம்ம கையில் பொக்கிஷமாக இருக்குது. அதனால் தமிழ்நாட்டில் நீ எந்த சித்த வைத்தியர்கிட்ட போயும் உன் வாழ்க்கையை வீண் பண்ணிக்க வேண்டாம்.
ஏன்னா இதை வந்து நான் பெருமையாக சொல்லலை. இன்னைக்கு நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு சின்ன திரையில் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு சித்த வைத்தியர் கூட இந்த பலநேரத்துக்கு உண்டான மூலிகை ரகசியங்கள் தெரியவே தெரியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். அனுபவ படிப்பு சித்த வைத்தியத்தில் இருந்தால் மட்டும்தான் இதில் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமே ஒழிய அனுபவ படிப்பே இல்லாமல் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஏமாத்துறதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சித்த வைத்தியம் ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்கானாக்கா அவன் வந்து ஒரு தாய்க்கு கொடுக்குற மரியாதையை சித்த வைத்தியத்தை கொடுக்கணும். தாயை எப்படி மதிப்பானு அந்த மாதிரி. அதை விட்டுட்டு இன்றைக்கி சின்ன திரையில் வந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன திரையிலையும் பெண்களை உட்கார வச்சுக்கிட்டு ஆபாசமாக உட்கார வச்சுக்கிட்டு ஆபாசமாக கேள்வி கேட்டுக்கிட்டு சித்த வைத்தியரை கேட்குற கேள்வி அது. நான் கேட்குறேன், சித்த வைத்தியர் கேட்குற கேள்வியா? பெண்களை ஆபாசமாக உட்கார வச்சுக்கிட்டு சித்த வைத்தியத்தில் சம்பாதிக்கணும், வேற தொழில் செஞ்சு சம்பாரிச்சிட்டு போகலாம். இந்த தொழில் செஞ்சு ஜனங்களை ஏமாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சித்த வைத்தியத்தை ஏமாற்றக்கூடாது. சித்த வைத்தியம் வந்து கையெடுத்து கும்பிடக்கூடியது. அதில் ஒரு பெண்ணை உட்கார வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு அந்த பெண்களுக்கு வெக்க கேடாக இருக்குது. அந்த பெண்கள் பேசுறது ஒரு தாய் குழந்தை தானே, உன்னையெல்லாம் மதித்து தாய் குழந்தை தானே சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெண்கள் ஏன் அந்த மாதிரி பணத்துக்காக ஆசைப்பட்டு ஏன் அந்த தப்பை செய்கிறீங்க? அந்த மருத்துவர் தான் கூப்பிட்றாருன்னா அந்த மாதிரி தப்பு செய்யலாமா? நீங்களே அப்போ உடந்தையாக போகிறீங்கள, தமிழ்நாட்டு மக்களை கெடுக்கக்கூடிய அளவுக்கு உடந்தையாக போகிறீங்கல்ல. சித்த வைத்தியத்துக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் நான் பேசுவேன். அதனால் இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை அப்படின்னு இருந்தால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சேலம் சிவராஜ் தாத்தாட்ட வாங்க. காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரலாம். உங்கள் உடம்பு எந்த சூழ்நிலையில் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி தாத்தா வந்து குணப்படுத்தி கொடுக்குறேன். ஆனால் அதே சமயத்தில் முக்கியமாக நான் ஒன்று சொல்லியே ஆகணும். இந்த நேரத்தில் இந்த கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும். கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி வரும்போது உன்னுடைய ஆண் உறுப்பில் இருக்கிற 2 காய் பகுதியும் பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கமாக தொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்றி இறக்கமாக தொங்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்குறி வந்து நிலத்தை பார்த்து தொங்கிடும். நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சு அப்படின்னா நான் கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தாத்தாட்ட வரவே வராதிங்க. தாத்தாட்ட வரவே வராதிங்க. உங்கள் பாதத்தை தொட்டு கூட நான் வணங்குறேன். ஏன்னா அந்த நிலையை வந்து குணப்படுத்தி கொடுங்க அப்படின்னா என்ன சொல்ல முடியும் சொல்லு? குணப்படுத்தி கொடுங்கன்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமான பேர் இந்த சூழ்நிலை தான் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இவங்களை திருத்தி நல்வழிப்படுத்தி இவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி சந்தோஷப்பட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிற ஆதங்கத்தால் தான் இந்த நிகழ்ச்சியை நான் பேசுகிறேன். இதில் ஏதாவது ஒரே ஒரு இடத்துல நான் பணத்தை சம்பாதிக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்களை சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற வார்த்தை நான் இதுவரையிலும் நான் பேசுனது கிடையாது, பேசவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு 75 வயசை தாண்டி போயிட்டுருக்கேன். நான் பணத்தை சம்பாதிக்கணுங்கிற வார்த்தைக்காக இந்த வார்த்தையை பேசிகிட்டு இருப்பேன். நான் தேவையா எனக்கு அது? சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கடற்கடந்து மெட்ராஸ் வரல உலக நாடுகளில் வேலை செஞ்சுட்ருக்க அத்தனை நம்ம தமிழ்நாட்டு சொந்தங்களையும் தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டவங்க அவ்வளோ பேத்தியம். ஏன்னா தவறு செய்யாமல் பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா தமிழ்நாட்டில்? தவறே செய்யாமல் உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு திருமணத்துக்கு உண்டான தகுதியில் இருக்கிற என் மகன் போன்ற வாலிபர்களும் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களையே கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க தெரிஞ்சோ தெரியாமலே தான் தப்பு பண்ணுறான் பேர பையன். அதனால் அவங்கள வந்து நம்ம கண்டித்து பேசக்கூடாது, திட்டி பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி கொடுக்கணும். அது வந்து இந்த சித்த வைத்திய மூலிகை மருந்தில் மட்டும்தான் இருக்குது. நீ எந்த மாதிரி தலையணத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ கவலையே படாத. தாத்தாட்ட ஒரே ஒரு முறை வந்து என்கிட்ட சிகிச்சைக்கு வா அப்படின்னு நான் கூப்பிடல. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு இருக்கிற சித்த வைத்தியர்கள் எல்லாருமே நல்ல முறையில் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தான் அதை முடிவெடுத்து செஞ்சுக்கணும். எங்கிட்ட வா, நான் சிகிச்சை பண்ணுவேன்னு நான் கூப்பிடல. ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்று ஆணித்தரமாக சொல்கிறேன். தாத்தாக்கிட்ட வந்து நீ படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, திருமணம் பண்ணணும் அப்பா அம்மா சொன்னாலும் சரி, ஒரே ஒரு முறை தாத்தாட்ட வந்து நான் பணம் கேட்கல, காசு கேட்கல, எதுவுமே கேட்கல. தாத்தாக்கிட்ட வந்து நேரில் வந்து தாத்தாவை பார்த்து, தாத்தா நான் எப்படி இருக்கேன் தாத்தா, நான் படிப்பில் ஜெயிக்கிறது முடியுமா, ஞாபகம் மறதியே இல்லை தாத்தா அப்படின்னு கேட்டேனாலும் சரி, திருமணமே பண்ண முடியல தாத்தா, என் வாழ்க்கை திருமணம் பண்ணுறதுக்கே முடியல தாத்தா, எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியல தாத்தா அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அறிவுரை கூறி நான் முடிக்கிறேன். அந்த அறிவுரை கூறுறதுலேயே பார்த்தீங்கன்னா
உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக கொண்டு போகிற அளவுக்கு உனக்கு வந்துடும். அதுலேயே நீ ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வரும். மருந்து சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறதே கிடையாது. ஆனால் மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும்னு இருந்தால் மட்டும்தான் சிகிச்சை பண்ணுவேன், இல்லைனா பண்ண மாட்டேன். நான் அறிவுரையோடு நிறுத்திக்குவேன். அந்த மாதிரி என் தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு அறிவுரை கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா தாத்தா? தாத்தா மேலே அந்தளவு உயிரை வச்சுட்டு இருக்கிற தமிழ்நாட்டு என் சொந்தங்கள், அவங்களுக்கு தாத்தா இதை கூட செய்யலை அப்படின்னா நான் என்னத்துக்கு சித்த வைத்தியனாக இருந்துக்கிட்டு, எதுக்கு சித்த வைத்தியனாக இருந்துக்கிட்டு? அதனால தான் இந்த சித்த வைத்தியம் கற்று வந்த விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் என் தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு சொல்லி அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி எந்த சித்த வைத்தியர்கிட்டையும் போய் ஏமாந்துடாதீங்க. இன்றைக்கி உண்மையாலுமே சொல்கிறேன், நான் வணங்க ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்து ஈடுபாடு முடியாமை, குழந்தை பாக்கியம் இல்லை, கர்ப்பணுக்கள் குறைவு அப்படிங்கிறத இதை பெருமையாக நான் சொல்லலை. தமிழ்நாட்டில் இந்த சேலம் சிவராஜ் தாத்தா தவிர தமிழ்நாட்டில் எந்த சித்த வைத்தியரும் பண்ண முடியாது. ஆணித்தரமாக ஆதாரமாக சொல்கிறேன், ஒரு சித்த வைத்தியர் கூட பண்ண முடியாது. நீங்கள் நம்பிக்கிங்க. அதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட போய் ஏமாந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. எந்த சித்த வைத்தியரும் தெரியாது. படிச்சுட்டு வந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு இருக்கிற ஆளுக்கும் தெரியாது, ஒன்றுமே இல்லாமல் சித்த வைத்தியம் செஞ்சுட்டு இருக்கிற ஆளுக்கும் இது தெரியாது. ஏன்னா மூலிகை ரகசியம் தெரியாது. கடையில் விற்கிற புத்தகத்தை வாங்கி படித்து விட்டு ஏதோ ஒரு மருந்தை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. சித்த வைத்தியத்தினுடைய பெயரை கெடுக்கிறதுக்காகவே, சித்த வைத்தியத்தினுடைய பெயரை கெடுக்கிறதுக்காகவே இவங்க சித்த வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் சித்த வைத்தியத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்காம போச்சு. இப்போ அந்த சின்ன திரையில் பண்ணிட்டு பொம்பளை உட்கார வச்சுட்டு பேசுறது, ஆம்பளை உட்கார வச்சுட்டு பேசுறது, இந்த மாதிரி நிகழ்ச்சியில் அவங்க மட்டும் சத்தியத்தை கட்டுப்பட்டு ஒரு தாய்க்கு கொடுக்குற மரியாதையோடு சித்த வைத்தியம் பண்ணால் இன்றைக்கி சித்த வைத்தியம் எவரெஸ்ட் சிகரத்தோட உயரமான சிகரத்தில் ஏறி நின்றுடும். நம்ம சித்த வைத்தியத்தை அழிக்கவே முடியாது யாருனாலையும், அந்த அளவுக்கு வரும். பணத்தை சம்பாதிக்கணும், வாழ்க்கையை எப்படியோ அனுபவிக்கணும்னு நம்ம தமிழ்நாட்டு சொந்தங்களை ஏமாத்துறாங்க பார். அந்த மாதிரி சித்த வைத்தியர்கள் இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களும் என் சொந்தம் தான், அவங்களும் என் மகன் போன்ற வாலிபர்கள் தான். நான் என்ன பண்ண முடியும்? அதனால் நீங்கள் பலகீனம் ஆகி போச்சு, இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியல, 7-8 வருஷமாக கைப்பழத்தில் செஞ்சுட்டேன் அப்படின்னாலும் சரி, தமிழ்நாட்டு சொந்தங்கள் யாருமே கவலைப்படாமல் புறப்பட்டு நேராக தாத்தாட்ட வந்தாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ தாத்தா சொல்லி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஃபைலை எடுத்துக்கிட்டு சுற்றுறாங்க. எவ்வளவு பேர் ஃபைல் எடுத்துகிட்டு சுற்றுறாங்க, அவ்வளோ பேர்த்து பாதத்தையும் தொட்டு தாத்தா வணங்கி இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் போய் செய்யுங்க, நான் உங்களை வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் அந்த மருத்துவம் படிச்சுட்டு வந்து அவ்வளோ பேரும் புதிய விதமான முறையில் அணுகி இப்போ செய்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே நான் கடவுளுக்கு நிகராக அவங்க எல்லாத்தையுமே கையெடுத்து கும்பிட்டு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏன்னா அவங்க படிச்சுட்டு வந்த முறைகள் அந்த மாதிரி, அவங்க சொல்கிற முறைகள் அந்த மாதிரி. அதனால் அவங்க வந்து வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது செஞ்சுக்கிறதுக்கு விருப்பமாக இருந்தாங்கன்னா நீங்கள் செஞ்சுக்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் ஃபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி என் தமிழ்நாட்டில் உள்ள மகள் போன்ற தெய்வங்கள் அவ்வளோ பேர்த்தையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், உங்கள் கணவனுக்கு இல்லறம்பத்தில் உங்ககிட்ட ஈடுபடுறதுக்கு முடியக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கா கண்ணு? தாத்தா கேட்குறேன், சொல்லுக்கண்ணு. உனக்கு கணவன் உன்னை இல்லறம்பத்தில் ஈடுபட்டு உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவன் உடம்புல சக்தி இருக்கா? என்ன சொன்னேன்? இல்லையா? சரி 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 சரி, அதுதான் நான் சொல்கிறேன். தாத்தாவும் அதே தான் சொல்கிறேன். ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்குன்னு நீங்கள் புறப்படுறீங்க 2 பேரும், கணவனும் மனைவியும். நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் ஒரு 5 நிமிஷம் தாத்தா சொல்கிற சிந்தனையை பண்ணி பாருங்கள். கணவன் இல்லறம்பத்தில் ஈடுபட முடியல, அவங்ககிட்ட விந்து உற்பத்தியே இல்லை, அதில் கர்ப்பணுக்களே இல்லை, அப்படிங்கிறதுக்காக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல. அதுக்காக அந்த மருத்துவத்தில் போய் செய்கிறீங்க அப்படின்னு போனாங்கன்னா வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து தான் வைக்கணும் அப்படின்னா இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஏற்றுக்குமா? பாலா போன இந்த கிழவனுக்கு விவரம் புரியல. இந்த கிழவனுக்கு விவரம் புரியல. ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில் என்ன மாதிரிலாம் செய்கிறாங்க, வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து அதை வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் யோசனை பண்ணிப்பார் கண்ணு, யோசனை பண்ணிப்பாரா? என் மகள் போன்ற தெய்வங்களை தான் கேட்குறேன். என்னடா கண்ணு இது? தமிழ்நாட்டு கலாச்சாரம் எங்கே போயிட்டுருக்கு? பெண்களை கையெடுத்து கும்பிட்றேன்டானா, பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் பெண்களை கையெடுத்து கும்பிட்றோம். உலக நாடுகள் எங்கேயாவது இருக்குதா இந்த பாக்கியம்? பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு உலக நாடுகள் எங்கேயாவது இருக்கா? இந்த தமிழ்நாட்டுக்கு தான் இந்த பெருமை இருக்குது.
பெண்கள் இப்படி தான் வாழணும், பெண்கள் இந்த முறையில் தான் இருக்கணும், பெண்கள் இந்த நடைமுறையில் தான் இருக்கணும், பெண்களுக்குன்னு ஒரு சத்தியம், ஒரு கட்டுப்பாடு. ஆதி காலத்தில் இருந்து இன்னும் இல்லை, இன்னும் 100 வருஷம் எத்தனை யுகம் வந்தாலும் இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த கலாச்சாரத்தை போய் மாற்றி வேற ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து தான் வைக்கணும்னா அப்போ சித்த வைத்தியம்லாம் என்ன பாலா போச்சா? சித்த வைத்தியம் அருகதற்று போயிடுச்சா? சித்த வைத்தியத்தில் மூலிகை ரகசியங்களே இல்லையா? அப்போ 18 சித்தர்களையும் ஞானிகளையும் சொல்லி வச்சதெல்லாம் வீணாகி போச்சா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கீங்க, தமிழ்நாட்டில் ஆளாக இருக்கிறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் அந்த ஆங்கில மருத்துவர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா போங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. அவங்கெல்லாம் கடவுளுக்கு நிகராக செய்கிறாங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த கான்செப்டை ஒத்துக்குமா உங்களுக்கு? சொல்லுங்கள், அந்த கான்செப்ட் ஒத்துக்குமா? வேற ஒருத்தர் விந்தில் இருந்த கர்ப்பணுக்களை எடுத்து வைக்கணும்னா என்ன கண்ணு அப்படி ஒரு குழந்தை பெற்று எடுக்கணுமா? நான் கேட்குறேன். நான் அப்படி ஒரு குழந்தைய பெற்று எடுக்கணுமான்னு கேட்குறேன். உன் கணவன் உன்னை இல்லறம்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு அவனை முதல் தகுதி பண்ணு. தெரிஞ்சோ தெரியாமல உன்னை கல்யாணத்தை பண்ணிட்டானா அவனை இல்லறம்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு அவன் உடம்பை பக்காவாக ரெடி பண்ணு. இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது நீ என்ன சொல்லணும்? ஒவ்வொரு முறை இல்லறம்பத்தில் உன் கணவன் ஈடுபடும் போதும், மாமா போதும் மாமா, மாமா மாமா முடியல மாமா, சிரமமாக இருக்கு மாமா, ஏன் மாமா தொந்தரவு முடியல மாமா அப்படின்னு நீ சொன்னேன்னா அதுதான் இல்லறன்பம். புரியுதா? அந்த மாதிரி இல்லறம்பத்தில் உன் கணவன் மட்டும் ஈடுபடக்கூடிய அளவுக்கு அவனுடைய உடம்பை நீ தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதில் கர்ப்பணுக்கள் இருக்கும் பாடுறா. ஊர்ந்து போகிற தன்மையும் கர்ப்பணுக்களும் அளவுக்கு அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு முறை கணவன் இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது போதுமாமான்னு நீ சொல்லும்போது அந்த விந்து வந்து அவன் ஆண் உறுப்பிலிருந்து வெளியே வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போகும்போது, அந்த டியூப்புக்குள்ளே போகும்போது அந்த கர்ப்பப்பை போய் அடையும் பாரு. ஆட்டா என் தமிழ்நாட்டு பெண்கள் அடையக்கூடிய சுகம் யாருமே அனுபவிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கர்ப்பப்பையில் போய் அந்த விந்து சேரும்போது அடையிற சுகம் இருக்க வாழ்க்கையில் மறக்க முடியாத சுகம். அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டு பெண்களும் அனுபவிச்சு கணவன்கிட்ட அனுபவிச்சு குழந்தை பாக்கியத்தை பெற்று எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற தாத்தா இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். ஏன் கண்ணு கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இந்த கலாச்சாரத்தை மாற்றுங்கன்னா நான் சொல்கிறேன். ஒன்று ஏக்கன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க தாத்தாவை. தாத்தா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பேசுகிறேன் நான். கண்ணே, இந்த தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் 75 வயசு அந்த காலத்து கலாச்சாரத்திலேருந்து வாழ்ந்து வந்தவங்க நாங்கள். இப்போ இந்த கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு நம்ம விடலாமா? இருதயத்தை மாற்றுறாங்க, கண்ணுக்கு மாற்றுறாங்க, என்னென்னமோ சிகிச்சையெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரு தப்பு கூட சொல்ல முடியாத ஆங்கில மருத்துவர்களை அவங்க பாதத்தை தொட்டு வணங்கலாம். ஏன்னா அவ்வளோ முறையை படித்து வந்துட்டுருக்காங்க. அதில் வந்து அவங்க படிச்சுட்டு வந்த விஷயத்த சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வைக்கலான்னு சொல்கிறான்னா உன்னை வலுக்கட்டாயப்படுத்தி அவங்க கூப்பிடலையே. இந்த சிகிச்சைக்கு வலுக்கட்டாயப்படுத்தி எந்த ஆங்கில மருத்துவர்களும் உங்களை யாருமே அவங்க கூப்பிடல. இந்த சிகிச்சை முறை நாங்கள் பண்ணுறோம், இந்த சிகிச்சையில் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற முறையை மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்களே ஒழிய நீ விருப்பப்பட்டு போனால் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நீ விருப்பப்பட்டு போனால் அந்த முறையை அவங்க செய்கிறாங்க. கடவுளுக்கு நிகராக செய்கிறாங்க. கடவுளுன்னே சொல்லலாம், கடவுளுக்கு நிகராக இல்லை, கடவுளுக்கு நிகராக அவங்க கடவுளுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் அவங்கள குத்தம் சொல்ல முடியாது. நீ விருப்பப்பட்டு தானே போகிற, நீ விருப்பப்பட்டு போகிற இல்லையா? அதுவும் ஒரு சில ஆங்கில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, எனக்கே மனசு சங்கடமாக இருக்குது, இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் எப்படி இருக்கிற கலாச்சாரம் இதில் மாறி போகுதே அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சில ஆங்கில மருத்துவர்கள் என்கிட்ட சொல்கிறத என் காதால் நான் கேட்டிருக்கேன். அதனால் நல்ல முறையில் யோசனை பண்ணிங்க. உன் கணவன் இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியாமல் இருந்தாலும் சரி, அவன் உடம்புல வந்து விந்து உற்பத்தியை பண்ணக்கூடியது இந்த சித்த வைத்திய மருந்தில் இருக்குது. அந்த சித்த வைத்திய மருந்தில் இன்னைக்கு பெருமைக்காக நான் சொல்லலை, தமிழ்நாட்டில் எத்தனை சின்ன திரையில் பண்ணிகிட்டு இருக்க எந்த சித்த வைத்திய மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, படிச்சுட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சித்த மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, கொம்பு முளைச்ச வைத்தியர்களாக இருந்தாலும் சரி, எந்த மருத்துவருக்கும் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கவங்கள ஒரே ஒருத்தர் கூட ஒரு குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணி அதில் அணுக்களை உற்பத்தி பண்ணி கொடுக்க மூலிகை ரகசியங்கள் நிச்சயமாக தெரியாது அப்படிங்கிறத நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ மூலிகை ரகசியங்கள் அணுக்கள் உற்பத்தி பண்ணுறது என்ன சாதாரண விஷயமா? ஒரு மாதம் மருந்தில் பண்ணித்தரேன், 2 மாதம் மருந்தில் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்போ மட்டும் சொத்தாது.
இவங்க அப்பா மட்டும் சொத்தான்னு கேட்குறேன். ஒரே மாதம் மருந்தில் பண்ணி கொடுத்துறேன், 2 மாதம் மருந்தில் சின்ன திரையை போட்டு பாருங்கள். குழந்தை பாக்கியங்கிறது ஆண்டவன் கொடுத்த பேர் சொல்ல பிள்ளை கொடுத்துருக்கான் ஆண்டவன். ஒவ்வொருத்தருக்குமே பேர் சொல்ல பிள்ளை கொடுத்துருக்கான். மகள் போன்ற தெய்வங்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே பேர் சொல்ல பிள்ளையை கொடுத்துருக்கான் ஆண்டவன். இது இவங்க அப்பா மட்டும் சொத்து மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லையா, என்கிட்ட வாங்க ஒரே மாதத்தில் பண்ணி கொடுத்துறேன், 15 நாளில் பண்ணி கொடுத்துறேன்னா இதெல்லாம் கேலி கூத்தா இல்லை? இதெல்லாம் கேலி கூத்தா இருக்குது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு எங்கே போகும் அப்படிங்கிறதே தெரியாது. தமிழ்நாடோட கலாச்சாரம் எல்லாமே மாறி போயிடும். இன்றைக்கே தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் சொல்கிறான்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஒருவங்க கூட மதிக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரன் ஒரு விஷயத்த சொல்கிறான்னா, டேய் நமக்காக தானே சொல்கிறான், நம்ம வாழ்க்கைக்கு தானே சொல்கிறான், இதில் தப்பு இருக்குதா தப்பு இல்லையா, தப்பு இருந்தால் தப்பு பாரு, நீ சொல்கிறதுல தப்பு இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டி சொல்லி அவங்கள திருத்தி வழி நடத்தக்கூடியவங்க தான் தமிழன். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காரனை வாழ்த்தி வரவேற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை. எல்லாமே மனசு மாறி போய் எப்படியே போயிட்டுருக்காங்க. அது பெரிய வருத்தம், வேதனை மனசுக்கு. அதனால் இந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சரி, இன்றைக்கி நீங்கள் இந்த சின்ன திரையை நான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை போட்டுக்கிட்டே இருப்பேன். என் சொந்தங்கள் இதை பார்த்து நீங்கள் திருந்தியே ஆகணும். புரியுதா? பலகீனமாக இருந்தாலும் சரி, இல்லன்பத்துக்கு ஈடுபட முடியலனாலும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லைன்னாலும் சரி, கர்ப்பணுக்களே எனக்கு இல்லை அப்படின்னாலும் சரி, நீங்கள் சேலம் சிவராஜ் தாத்தா தவிர வேறு யாருனாலையுமே பண்ணி கொடுக்க முடியாது. நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன், கர்ப்பணுக்கள் ஒரு அணுக்கள் கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆங்கில மருத்துவர்கள் உங்களை திரும்ப அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. உனக்கு கர்ப்பணுக்களே இல்லைப்பா, நீ வேறு ஒரு முறையில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு ஆங்கில மருத்துவர்கள் சொன்னாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க சேலம் சிவராஜ் தாத்தாட்ட வாங்க. உங்களுக்கு கர்ப்பணுக்களை உற்பத்தி பண்ணி நீங்கள் 2 பேரும் இல்லன்பத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு பையனாக பெற்று எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தாத்தா நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக நான் சொல்கிறேன். நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த பெருமை வந்து சேலம் சிவராஜ் தாத்தாவை தவிர தமிழ்நாட்டில் எந்த மருத்துவருக்கும் கிடையாது, எந்த சித்த மருத்துவருக்கும் கிடையாது, படித்த ஆளுக்கும் கிடையாது, படிக்காத ஆளுக்கும் கிடையாது. ஏன்னா இந்த மூலிகை ரகசியங்கள் எங்கள் பாரம்பரியத்துக்கு வந்த ரகசியங்கள் மட்டும் எங்கள் கையில் இருக்குது. சித்த வைத்தியம் எல்லாமே செய்யலாம், ஆஸ்மாவுக்கு செய்யலாம், குடல் புழுக்கு செய்யலாம், மூலவியாதிக்கு செய்யலாம், தோள்பட்டு எல்லா வியாதிக்கும் செய்யலாம். இந்த பர்டிகுலர் பலகீனம் ஆண்மை குறைவுக்கு சேலம் சிவராஜ் தாத்தாவை தவிர தமிழ்நாட்டில் எந்த மருத்துவரும் செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, பலகீனத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, பேர பசங்களாக இருந்தாலும் சரி, மகன் போன்ற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, என் உடன் பிறந்த சகோதரர்களாக தான் சரி, அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறதுக்கு நான் தாத்தா கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மூலிகை ரகசியங்கள் அவ்வளோ மூலிகை ரகசியங்கள் இருக்குது. இந்த சித்த வைத்தியம் பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரதில் எவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது தெரியுமா? நேரில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு மக போன்ற பெண்கள் எந்த மகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் ஆளான பெண்ணாக இருந்தால் இந்த தாத்தா சொல்கிற விஷயத்தை நீ கேட்டு நடந்து தான் ஆகணும். தாத்தா உனக்கு அன்பு கட்டளையாக இடுறேன், அவசரப்பட்டு பண்ணாத. தாத்தானால் முடியல, தாத்தாட்ட மருந்தே இல்லை, தாத்தா சிகிச்சை பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் நீங்கள் எந்த மருத்துவத்தில் வேணுமாலும் போய் செய்யலாம். அது கூட தப்பு, அது கூட மாற்று மருத்துவத்தில் போய் செய்கிறது தப்பு. புரியுதா உங்களுக்கு? அதனால் ஆங்கில மருத்துவத்தை நான் குறை சொல்லலை, அவங்கள வந்து ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு தான் சொல்கிறேன். ஆனால் சித்த வைத்தியத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பண்ணி கொடுத்து உங்கள் கணவன் உடம்புல இருந்து ரத்தம் ஊறி மருந்து சாப்பிடும்போது கணவன் உடம்புல ரத்தமாக ஊறி அதில் உற்பத்தியாகி விந்து உற்பத்தியாகி அந்த விந்தில் வந்து கர்ப்பண்கள் உற்பத்தியாகி ஊர்ந்து போகிற தன்மையும் இருந்து உங்கள்கிட்ட இல்லன்பத்தில் ஈடுபடும் போது போதுமாமா அப்படின்னு சொல்லி அடைஞ்ச மகிழ்ச்சியோடு நீ குழந்தையை பெற்று எடுக்கிறப்பார். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மகள் போன்ற தெய்வங்களும் அடைஞ்சு வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன்.